விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரின் உடலுக்கு பாராமதியில் உள்ள வித்யா பிரதிஷ்தான் மைதானத்திற்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். पोलीस बँड पथक पुष्पचक्र वाहून श्रद्धांजली अर्पण केल्यानंतर मानवंदना देणार आहेत. सर्वांना विनंती आहे इतर मान्यवरांना त्या ठिकाणी पुष्पचक्र अर्पण करण्यासाठी आपण पुढे बोलवतो आहे. नितीनजी नवीन, भारतीय जनता पक्षाचे राष्ट्रीय अध्यक्ष नवीन साहेब आदरणीय दादांना अर्पण करतील. तर राज्याचे मुख्यमंत्री देवेंद्रजी फडणवीस, राज्याचे मुख्यमंत्री आदरणीय देवेंद्रजी फडणवीस, त्यांना श्रद्धांजली अर्पण करण्यासाठी या देशाचे रस्ते वाहतूक व महामार्ग केंद्रीय मंत्री नितीनजी गडकरी साहेब, सध्या देवेंद्रजी फडणवीस राज्याचे मुख्यमंत्री, आपल्या सहकार्याला अखेरचा निरोप देतात. यानंतर केंद्रीय मंत्री आदरणीय नितीनजी गडकरी साहेब, सन्माननीय नितीनजी गडकरी पुष्पचक्र अर्पण करतात. त्यानंतर गोव्याचे मुख्यमंत्री आदरणीय प्रमोदजी सावंत, மகாராஷ்டிர அரசியல் களத்தின் முக்கிய முகமாக திகழ்ந்த அம்மாநில முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியான நிலையில் அவரது உடலுக்கு இறுதிச் சடங்கானது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளைத்தான் திரையில் பார்க்கிறோம். அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் எந்தெந்த முக்கிய தலைவர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. விமான விபத்தில் நேற்று அகால மரணமடைந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரினுடைய இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் பாராமதியில் இருக்கக்கூடிய வித்யா பிரதிஷ்தான் என்கிற இடத்தில்தான் இந்த இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது. அங்கு ஏராளமான அந்த பொதுமக்கள், அக்கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் குழுமியிருக்கிறார்கள். இவர்கள் நேற்று இரவு முதலே அந்த மைதானத்தில் திரண்டு நின்று ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தை விட்டு அகலாமல் தொடர்ந்து தங்களுடைய அன்புக்குரிய தலைவருக்கு தங்களுடைய அஞ்சலியையும் மரியாதையும் செலுத்தி வருகிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால், அரபிக்கடலே இடம்பெயர்ந்து இந்த வித்யா பிரதிஷ்தான் மைதானத்திற்கு வந்து விட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அங்கு மனித தலைகளாக அந்த மைதானத்திலே காட்சியளிக்கிறது. பல முக்கியமான அரசியல் பிரபலங்கள், திரை பிரபலங்கள் மற்றும் முக்கியமான ஆளுமைகள் அங்கே வந்து அஜித் பவாரினுடைய பூத உடலுக்கு தற்போது மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக மத்திய அரசின் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் அவருடைய பூத உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கின்றனர். மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக அஜித் பவார் அவருடைய மனைவியும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுனித்ரா பவார் தன்னுடைய
கணவருடைய பூத உடல் வைக்கப்பட்டுள்ள அந்த சிதைக்கு தன்னுடைய தலையை வணங்கி அழுத கண்களோடு மரியாதை செலுத்தியது பார்ப்போருடைய நெஞ்சத்தையும் கண்களையும் கலங்க வைத்ததாக அமைந்தது. அவருடைய இரு மகன்களும் தன்னுடைய தாய்க்கு துணையாக அவருக்கு பக்கத்திலேயே தற்போது நின்று கொண்டிருக்கின்றனர். சற்று முன்னதாக அவருடைய பூர்வீக இல்லத்தில் மகாராஷ்டிரா அரசின் சார்பில் அவருடைய உடலுக்கு முழு அரசு மரியாதை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் மகாராஷ்டிரா மாநில அரசியல் நேற்றைக்கும் இன்றைக்கும் ஒட்டுமொத்த மக்களையும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தி இருக்கிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.